Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. திமுகல வந்து பல ஃப்ளாஸ் இருக்கு, பல ஃபெயிலியர்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃப்ளாவா மட்டும் இதை கடந்து போயிட முடியும். இது வந்து நமக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு காவலர் செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இதை பூசி முழுக தான் திமுக ட்ரை பண்ணுறாங்க. 25 நடந்திருக்கு, 24 எடுத்து அஜித்குமார் வந்து 25ஆவது. அந்த 24 லைம் லைட்டுக்கு வரவே இல்லை. அந்த 24 பேருக்கு சாரி சொல்லலை, அந்த 24 பேருக்கு இழப்பீடு கொடுக்கல, அந்த 24 பேர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் இன்றைக்கி இது லைம் லைட் வந்ததுக்காக பேசியிருக்கீங்க. சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருந்திருக்கும். ஆமாம், அந்த எஸ்ஐடி ஒன்று வந்து கோர்ட் சூப்பர்விஷனில் ஒன்று இருக்குது. ஒரு ஃபோன் கால் இங்கே வந்து எங்கேயோ போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடி கிட்ட இருந்து டெல்லி செக்ரட்டேரியட்டுக்கோ, டெல்லி செக்ரட்டேரியட்லேருந்து தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கோ. அது யாராவது இருக்காங்களா? இருக்காங்கன்னா அவங்க யார்? அவங்க பேர் ஏன் வெளியிடப்படலை? தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் நேற்று நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. தொண்டர்களை வந்து போலீஸார் வந்து ஆங்காங்கே தடுத்து நிறுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பல தொண்டர்கள் வந்து போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. வண்டியை தான் நீங்கள் உள்ளே விடலை, தொண்டர்களையாவது விட்டுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. போலீஸார் அவ்வாறு தான் நடந்துக்கிட்டாங்களாம். இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா பல மாவட்டங்களில், அதுவும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, வெள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், இங்கெல்லாம் வந்து காவேக்கா கொடியினோட வண்டிங்க கிளம்பும்போது கிட்டத்தட்ட அவங்க காலைல கிளம்பியிருந்தா கூட ஒரு 5-6 மணிக்கு கிளம்பியிருந்தா கூட ஈஸியாக 9 மணிக்கு சென்னைக்கு வந்துடலாம். அவங்களெல்லாம் வந்து அந்தந்த இடத்துலையே வந்து தடுத்து மண்டபத்தில் அரெஸ்ட்லாம் பண்ணாங்கன்னு நியூஸ் கார்டு நம்மளே பார்த்தோம். சரி, ஜெயராஜ் ஃபெலிக்ஸ்க்கு சிபிஐல தான் இருக்குது, என்னாச்சு? உச்சபட்ச அதிகாரம் தானே, காப்பாற்றிட்டீங்களா? சார்ஜ் ஷீட் போட்டிங்களா? இன்னும் உள்ளே இருக்கவங்களுக்குலாம் சம்பளம் போயிட்டு தானே இருக்குது. ஸோ அது ஒன்றும் உச்சபட்சம்லாம் கிடையாது. யாரோ ஒரு 10 காவலர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, இன்னொரு காவலர் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சட்டம் கேட்குறோன்றதால இங்கே இருக்கிற எல்லா காவலர்களும் நம்ம தப்பு சொல்லலை. அப்போ அந்த காவலர்களை நம்பி மதித்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? கை கழுவும் போக்கு சரியான்னு தான் கேட்குறாரு. அப்படி உங்களால் போலீஸ் துறையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஓவர்சீ பண்ண முடியாது, அந்த குடும்பத்துக்கு தேவையான, அந்த சாட்சிகளுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் என்ன வேலை? முதல்வருக்கும் ஹோம் மினிஸ்டருமா இருக்கக்கூடிய முதல்வருக்கு என்ன வேலை? ஒருத்தரும் அவங்கவுங்க துறையில் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியாலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த 15-20 ஆண்டு ஆட்சியிலையோ உங்களுக்கு எதுவும் பாதிப்பே இல்லையா? ரொம்ப நல்லாவே இருக்கீங்களா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து அரசுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதிலும் குறிப்பாக சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றிருக்கு சென்னையில். நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை சீர் செய்யலை அப்படின்னா மக்களோடு மக்களாக நின்று போராடுவோம், மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறதுல வந்து பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். இதை திமுக அரசு எப்படி பார்க்குது, இல்லை திமுக தரப்பில் எப்படி அணுகிறாங்கன்னு பார்க்குது? இல்லை, ஆக்சுவலி இது என்னென்னா, திமுகவில் வந்து பல ஃப்ளாஸ் இருக்குது, பல ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃப்ளாவாக மட்டும் இதை கடந்து போயிட முடியும். இது வந்து நமக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு காவலர் செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இதை பூசி முழுக தான் திமுக ட்ரை பண்ணுறாங்க. அஇஅதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் பெட்டர். நாங்கள் வந்து அவர் டிவியில் பார்த்தோன்னு சொன்ன துப்பாக்கி சூடையோ இல்லை டிஃபெண்ட் பண்ணி ரொம்ப முட்டு கொடுத்த ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் இஷ்யூ மாதிரி இல்லை, நாங்கள் வந்து அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி காமிச்சு நாங்கள் அதிமுகவோட பெட்டர் அப்படின்னு காமிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் பெஸ்ட்டு ஃபார் பீப்புள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. முதல்ல வந்து இவங்க பண்ணுறது பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா வந்து அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி எலெக்ஷனில் நின்று வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு போலீஸ் எக்ஸஸ்க்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? கேள்வி 1. 2வது, இது ஒன்று இந்த ஆட்சியில் முதல் லாக்அப் டெத் இல்லை, 25 நடந்திருக்கு, 24 டெத்து அஜித்குமார் வந்து 25ஆவது. அந்த 24 லைம் லைட்டுக்கு வரவே இல்லை. அந்த 24 பேருக்கு சாரி சொல்லலை, அந்த 24 பேருக்கு இழப்பீடு கொடுக்கல, அந்த 24 பேர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் இன்றைக்கி இது லைம் லைட் வந்ததுக்காக பேசியிருக்கீங்க. 2வது. 3வது, ஏன் பேசுனீங்க? யாரை காப்பாற்றுறதுக்கு பேசுனீங்க? யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்புலத்தில் இருக்கிறதாகவும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக ரொம்ப துரிதமான நடவடிக்கை திமுக எடுத்ததாகவும் தான் பல்வேறு கட்ட இடத்துல பேசப்படுது பார்க்குறோம். இன்றைக்கி வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துட்டோம்னு சொல்லி கை கழுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி என்னென்னா, சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருந்திருக்கும். ஆமாம், அந்த எஸ்ஐடி ஒன்று வந்து கோர்ட் சூப்பர்விஷனில் ஒன்று இருக்குது. ஒரு ஃபோன் கால் இங்கே வந்து எங்கேயோ போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடி கிட்ட இருந்து டெல்லி செக்ரட்டேரியட்டுக்கோ, டெல்லி செக்ரட்டேரியட்லேருந்து தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கோ.
அது யாராவது இருக்காங்கன்னா அவங்க யார், அவங்க பேர் ஏன் வெளியிடப்படலை? எஸ்பி நீங்கள் காத்திருப்புற மாற்றிட்டீங்க, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இவங்கெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டீங்க. கேள்வி என்னென்னா அதுக்கு பின்புலமாக இருந்தது யார்? இதோட நீட்சியாக இன்னொரு கேள்வி வருது. 2010 அந்த அம்மையார் வந்து நிறைய கேஸில் வந்து அவங்க வந்து அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் குடும்பமே இருக்குது. அவங்க என்ன சொல்லி காசு வாங்கியிருக்காங்க? இந்த மாதிரி வந்து துணை முதல்வர் 2010 துணை முதல்வர், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர், அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவரை வச்சு போஸ்டிங் வாங்கி தரோன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லி ஏமாற்றியிருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சி முடிவுக்கு வர்ற வரைக்கும் 2011 மே அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அது எஃப்ஐஆராகவே மாறுது. அது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடப்படலை. அப்போது திமுகவில் இருக்க யாரோ ஒரு முக்கிய புள்ளிக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குதுன்னா இன்றைக்கும் அதே ஃபேமிலி கனெக்ஷன் தான் அந்த சப்போர்ட்டா தலைமைச் செயலகம் வரைக்கும்? அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கரகடகாரன் டிஎஸ்பி போய் மண்டபத்தில் வச்சு இது பேசுகிறாரு. நியூஸ் ஆன உடனே வீட்டுக்கே அமைச்சர் போகிறாரு. இவங்களுக்கு அப்படி தான் அக்கறை இருந்தால் நீங்கள் 24 பேர் வீட்டுக்கும் போயிருக்கணும்ல. அப்போ இதெல்லாம் போலன்னும் போது திமுக இதை வந்து பூசி முழுக ட்ரை பண்ணி எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய இஷ்யூ, வேலையே பயிர் மேற இஷ்யூ 1 2 இல்லை 25 நடக்குது. அது லைம் லைட்டுக்கு வந்ததுக்கு மட்டும் ஒரு சாரிமா சொல்லி முடிக்க முடியும் அப்படின்னா இதுக்கு ஃபியூச்சரில் நடக்காதுன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது இந்த அரசாட்சியாலனா அதை எதிர்கட்சி கேள்வி கேட்க தானே செய்யணும். இது சிஎம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சிஎம்ஏ இன்வால்வ்டான்ற ஒரு டவுட் மக்களுக்கு வந்துருச்சு. அப்போ அதை வந்து இல்லைன்னு சொல்லணும். இப்போ நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து யாரோ ஒரு சார் இருக்கிறாருன்னு சொன்னோம். அப்போ அந்த சார் யாருன்னு தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அந்த சார் வந்து இவ்வளோ பெரிய ஆளான்னு நம்ம கேட்கல. பல்வேறுபட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு 2010 துணை முதல்வர் பேர் அடிபடுது அந்த லேடி விஷயத்துலனா இன்னைக்கு அது இல்லைன்றது எப்படி தெரியப்படுத்தணும்? அவங்க பேசுனது யாருன்னு எல்லாத்தையும் கொண்டு வரணும்ல. கொண்டு வராத பட்சத்தில் என்னமோ ஒன்று இங்கே ஒரு அதீத அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருப்பதாகவும், ஒரு பெண்ணுடைய அதுவும் நல்ல ட்ராக் ரெக்கார்டு இல்லாத ஒரு ஸ்கேம்ஸ்டருடைய ஈகோக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவின் உயிர் பறிபோகும்னா அதை வந்து இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு எதிர்கட்சியாளர் கடமை தான் இந்த போராட்டம். இல்லை, அஜித்குமாருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்லாம் சொல்லி நிகிதா வந்து பேசின இன்டர்வியூலாம் இருக்கேன். இப்போ வருத்தப்பட்டு தானே அழுகுறாங்க. அதாங்க என் கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு வந்து இது எக்ஸ்போஸ் அஜித்குமார் மறைஞ்சிட்டாரு அப்படின்னோடனே இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அஜித்குமார் அந்த லாக்அப் டெத்தில் மறக்கலை, இறந்து போல. அவர் வந்து தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அடி தாங்காமல் ஒத்துக்கிட்டாருங்க. ஆமாங்க நான் எடுத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்க வச்சுட்டாங்க. விசாரணை படத்தில் வர மாதிரி தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அது மாதிரி வச்சுப்போமே. அப்போ என்னவா இருக்கும்? அப்போ அவர் வாங்கின அடியெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய அந்த உடல் உபாதைகள் எல்லாமே இருந்திருக்கும். அதோட வாழ்நாள் முழுசாக வாழ்ந்திருப்பாரு. திரும்ப தப்பு செய்யாத ஒருத்தர் உள்ளுதூக்கி போட்ட காரணமாக இருக்கும். என் கேள்வி என்னன்னா, இங்கே ஒரு தெஃப்டே நடக்கலை. அப்போ உங்கள் ஈகோக்கு ஒன்று சொல்வீங்க. அஜித்குமார் இறந்ததால அந்த நியூஸ் லைம் லைட்டுக்கு வருதுன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இன்னைக்கு அது இவ்வளோ பெருசாக ஆடும்னு நினைக்கலையே, நம்ம சும்மா அடிச்சு அமிச்சிடலாம், எவ்வளோ பேர் மிரட்டி அமைச்சிருக்கோம், அடிச்சு அமைச்சிருக்கோம், இன்னொரு பையனையும் அடிச்சு அமிச்சிருவோம்னு நினச்சோம். அது இப்படி போயிட்டு நம்மளுடைய எல்லா கேஸையும் தோண்டி வந்து நிப்பாட்டுதுன்றது தான் அந்த அழுகை, அதுதான் அந்த பயம். அது நடிப்பாக கூட இருக்கலாம், பட் அப்படி உண்மையில அது அழுகையாக இருந்தால் கூட அது அஜித்குமாருக்காக அந்த அழுகை கிடையாது. நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம் மாட்டில், இன்னைக்கு மாட்டிக்கிட்டோமே, இந்த இறந்ததால் இது இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சேன்ற வருத்தம் பயமாக தான் இருந்திருக்கும். இதை பற்றி நான் வேற எந்த இடத்துல எனக்கு அவங்களுக்கு பரிதாபமே தோணலை. எனக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் நேற்று நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. தொண்டர்களை வந்து போலீஸார் வந்து ஆங்காங்கே தடுத்து நிறுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பல தொண்டர்கள் வந்து போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. வண்டியை தான் நீங்கள் உள்ளே விடலை, தொண்டர்களையாவது விட்டுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. போலீஸார் அவ்வாறு தான் நடந்துக்கிட்டாங்களா? இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா பல மாவட்டங்களில், அதுவும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, வெள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், இங்கெல்லாம் வந்து காவேக்கா கொடியினோட வண்டிங்க கிளம்பும்போது கிட்டத்தட்ட அவங்க காலைல கிளம்பியிருந்தா கூட ஒரு 5-6 மணிக்கு கிளம்பியிருந்தா கூட ஈஸியாக 9 மணிக்கு சென்னைக்கு வந்துடலாம். அவங்களெல்லாம் வந்து அந்தந்த இடத்துலையே வந்து தடுத்து மண்டபத்தில் அரெஸ்ட்லாம் பண்ணாங்கன்னு நியூஸ் கார்டு நம்மளே பார்த்தோம். இந்த இடத்துலையும் வந்து சிட்டிக்குள்ளே வந்த வண்டிங்களையும் கூட ஈஸியாக போகிற ரூட் இருக்கும்போது சுற்றி ரேடியல் ரோட்டில் போங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு சாலை மறியல் நடந்து போக முடியாதுன்னு சொல்ல சாலை மறியல் பண்ணி அவங்க வந்து போராட்டம் பண்ணோன்னே இல்லை போங்க அப்படின்னு வழி விட்டுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு காரணமே இல்லாமல் இவங்களை வந்து எப்படியாவது மடைமாற்றிடலாம், அந்த கூட்டத்துக்கு போகிறத தடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே இருந்ததை நீங்கள் எதாச்சும் புரிஞ்சிக்க முடியுதுல்ல? அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து எல்லாரையும் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நிப்பாட்டில், போராட்டத்துக்கு வந்தவங்களோட பார்க்கிங் 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான். முன்னாடி இருந்த பார்க்கிங், நைட்டு எது பார்க்கிங்னு சொல்லப்பட்டிருந்தோம் அதை தாண்டி ஒரு பார்க்கிங் போட்டு 8 கிலோமீட்டர் ஒரு பனிஷ்மெண்ட் வாக்கு மாதிரி நடக்க வச்சு அந்த வெயில்ல எல்லாரையும் அந்த ஆர்ப்பாட்டுக்கு வரும்போதே கிட்டத்தட்ட எக்ஸாஸ்ட் ஆன நிலைமையில் தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, இன்னொரு ஆர்ப்பாட்டம் வச்சா மனதளவில் ஒரு டயர்னஸ் கொடுக்கும் இல்லைங்களா, ஐயோ போனாலே தலைவலிக்கும், டீஹைட்ரேஷன் ஆகும், மயக்கம் வந்துடும்னு. இது எல்லாத்தையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஐடியாவா, ஒரு மாரல் சுவேஷனாக தான் இதை பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்களா, ஏங்க தாவேக்கான மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறார். ஏன்னா அவர் களத்தில் நிற்கிறார், அவர் பார்க்குறாரு, பார்க்கும்போது அவர் இதை சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை, நடக்கும் தாங்க. அஜித்குமார் மரண வழக்கை வந்து எல்லாருமே சிபிஐக்கு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுக்கும்போது முதல்வர் 2 நாளில் வந்து சிபிஐக்கு வந்து மாற்றி உத்தரவிட்டார். அதுக்கு முதல் நாள் தான் வந்து சிபிசிஐடி கிட்ட வசம் இந்த கேஸ் ஒப்படைக்கப்பட்டது. அப்புறம் உடனே சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஏன் தொடர்ந்து வந்து நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் ஒரு ஸ்பெஷல் புலனாய்வு குழு வந்து இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறாரு? இதற்கு என்ன காரணம்? ஆக்சுவலி வந்து சிபிஐக்கு கொடுத்தது வந்து ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. இது வந்து முதல் வந்து அட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது வந்து ஒரு கை கழுவும் போக்கு. நாளைக்கு வந்து உச்சபட்ச விசாரணை அமைப்பு இந்தியாவில் அப்படின்னா அது சிபிஐ தானே. சரி, ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கேஸ் சிபிஐல தான் இருக்கு, என்னாச்சு? உச்சபட்ச அதிகாரம் தானே, காப்பாற்றிட்டீங்களா? சார்ஜ் ஷீட் போட்டிங்களா? இன்னும் உள்ளே இருக்கவங்களுக்குலாம் சம்பளம் போயிட்டு தானே இருக்குது. ஸோ அது ஒன்றும் உச்சபட்சம்லாம் கிடையாது. எல்லாருமே ட்ரஸ்ட் ஒர்த்தி கிடையாது. அதுதான் நிலைமை இங்கே. யாரையும் நீங்கள் முழுசாலாம் நம்பிட முடியாது. சிபிஐ வந்துட்டு அப்படியே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து விஜயகாந்த் சார் படத்தில் பார்த்த மாதிரிலாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஸோ ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கேஸ் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். சிபிஐ வந்து ஒன்றும் பெருசாக பண்ணலை, 5 வருஷம் ஆகியும். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பிளாங்கெட் ஆர்டர் இருந்துச்சு. அது என்னன்னா வந்து எந்த கேஸ் வந்தாலும் சிபிஐக்கு அதை ரெஃபர் பண்ணாக்க சிபிஐ அதை எடுத்து டைரெக்டாக விசாரிக்க ஆரம்பிக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த பிளாங்கெட் ஆர்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எந்த ஒரு கேஸும் சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டேட் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து கன்சென்ட் கொடுத்தா தான் வந்து சிபிஐ வந்து ஸ்டேட்டுக்குள்ள வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் இது மமதா பானர்ஜி இஷ்யூவில் கூட கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு சிபிஐக்கு போட்டுமான்னு இவங்க கேட்குறாங்க. ஆட்சியினர் முதல்வர் வந்து எங்களுக்கு எந்த இதுலேருந்து எந்த மறுப்பும் இல்லை, நீங்கள் கொடுத்துருங்க சிபிஐக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதில் இது என்னன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி டெல்லியில் யாரோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கு ஃபோன் போயிருக்கு, அவங்களேருந்து தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இப்போ இந்த விஷயத்தை ஏங்க ஒரு ஃபோன் போச்சா இல்லையான்னு கேட்குறதுல எவ்வளோ சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி அது. அவங்களோட ஃபோன் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தெரிய போகுது, கால் ரெஜிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் இருக்க போகுது. அதை கூட நம்ம தட்டி கழிச்சிடலாம், அந்த ஒரு முகத்தை மறைச்சிடலாம் அப்படின்றதுல நம்ம பொறுப்பாக பதில் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் சிபிஐ கொடுத்துட்டாங்க. சரி, சிபிஐ உடனே வந்து ஓகே நம்ம பாஜக தான் நமக்கு பாஸ், நம்ம உடனே எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவாங்களா? இடிக்கு யார் பாஸ்? இடி கேஸில் இங்கே எல்லா இடத்துலையும் ரைடு நடக்கும்போது யாரை போய் பார்த்தாரு முதல்வர்? அடுத்த நாள் என்ன சொன்னாங்க? இடி போதிய ஆதாரம் இல்லை. நடந்துச்சா இல்லைங்களாங்க? ஸோ எண்ட் ஆஃப் தி டே இங்கே அரசியலில் காம்ப்ரமைசஸ் நடக்கும்னா எவ்வளோ பெரிய டீல்ஸும் சைன் ஆகும். பாயிண்ட் 1. அப்படியே அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைனா கூட அஜித்குமார் மாதிரியான எளிய பிள்ளைகளுக்கு ஒன்றும் அப்படியே அவங்களோட நியாயத்தை மீட்டு கொடுத்துடணும்லாம் யாரும் இல்லை இங்கே. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. இந்த நாட்டை நமக்கெல்லாம் ஏதாவது ஒன்றா எவனும் கேட்க மாட்டான், நம்ம தான் கேட்டுக்கணும். அந்த நிலைமை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ இது 3வது ஒரு கேள்வி என்னன்னா, தமிழகத்தில் எந்த காவல்துறை அதிகாரியும் உண்மையா இல்லையா? இப்போ வந்து இந்த ஜெய்பீம் படத்திலே வரும், ஒரு எஸ்ஐ, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு கான்ஸ்டபிள் டிரைவர் சேர்ந்து தான் வந்து அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க. அதை யார் விசாரிச்சு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பா? ஒரு நேர்மையான ஐஜி பிரகாஷ் ராஜ் அந்த ரோல் நடிச்சிருப்பார். இன்னைக்கு அவரெல்லாம் எங்கே போனாருன்னு தெரியல, பாவம், வாயில புண்ணோ என்னமோ. அந்த மாதிரியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து சட்டத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு போலீஸ் தப்பு பண்ணால் எல்லா போலீஸ் தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு கிரைம். இது நீங்கள் வேங்கை வயலில் கேட்டிங்கன்னா வேற இஷ்யூ. வேங்கை வயலில் ஏன் சிபிஐக்கு தான் போகணும்னு தாவேக தலைவர் கேட்டிருந்தாருன்னா அது வந்து ஒரு ஜாதிய இஷ்யூங்க. இங்கே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜாதி அடையாளம் உண்டு. நம்ம அதை மறுத்தாலும் வெறுத்தாலும் நமக்குன்னு ஒரு முத்திரை குத்துவான். ஒரு ஆஃபீஸர் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு அது இதுதான் இவன் தான் தப்பு பண்ணவன் எவனோ ஒருத்தர் இருக்கான், அந்த தப்பு பண்ணவனை நீங்கள் காமிச்சிங்கன்னா அவன் வந்து அந்த ஜாதி இருந்தாலும் நீ பண்ணுறியா, நீ இந்த ஜாதிக்கு ஆதரவா, நீ இவனா நீ அவனான்னு பிராண்டிங் பண்ணுவாங்க. அந்த என்னதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்தாலும் அது டைல்யூட் ஆக வாய்ப்பு உண்டு. அப்போ ஜாதி அடையாளம், நம்ம ஜாதி அடையாளம் இல்லாத ஒருத்தர் வெளியிலிருந்து வந்தா இது சேஃபா போயிடும். அதனால வேங்கை வயலுக்கு சிபிஐ கேட்டோம், அங்க கொடுக்கல. இதுல இங்கேயே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இவ்வளவு நல்ல ஆபீசர்ஸ் இருக்கும் போது தமிழ்நாட்டில் என்ன அவ்வளவு நல்ல ஆபீசர்களுக்கு ஓட்டையா? யாரோ ஒரு 10 காவலர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, இன்னொரு காவலர் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சட்டம் கேட்கிறோன்றதால இங்க இருக்கிற எல்லா காவலர்களும் நம்ம தப்பு சொல்லல. அப்ப அந்த காவலர்களை நம்பி மதிச்சு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? கை கழுவும் போக்கு சரியான்னு தான் கேட்கிறாரு. அப்படி உங்களால போலீஸ் துறையை கையில வச்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஓவர்சி பண்ண முடியாது, அந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த சாட்சிகளுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் என்ன வேலை? முதல்வருக்கும் ஹோம் மினிஸ்டருமா இருக்கக்கூடிய முதல்வருக்கு என்ன வேலை?
அதை பண்ண முடியாதா, முடியாட்டி ஏன் இருக்கீங்கன்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி தானேங்க. இப்போ அதே சமயம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் பேசின நிமிடங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிடங்கள் தான். ஒரு நீண்ட நேரம் ஒரு ½ அன் ஹவராக பேசுவார்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஏன் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு? ஏங்க அவர் முதல்ல இருந்து அப்படி தானேங்க சொல்கிறாரு. பேசிக்கலாக நம்ம வந்து விஜய் சார் ஹீரோவாக மட்டும் இருக்கும்போதே நிறைய சொல்லுவாங்க, மேன் ஆஃப் லிமிட்டட் வேர்ட்ஸு, எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசுவார் அப்படின்னு. ஆரம்பத்தில் அதான் சொன்னார், இங்கே வந்து சும்மா வரன்னு ஆர்ப்பாட்டம் எல்லாம் சும்மா வளன்னு பேசாதீங்க, என்னவோ ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், யாரையும் அவதூறா மரியாதை இல்லாமல் பேசாதீங்க, சரியா என்ன ஒரு கருத்தோ அதை கரெக்டான வேர்ட்ஸில் போட்டு சொல்லுங்கள், அதை சொல்லியிருக்காரு. அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. சில இடத்துங்களில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச வேண்டிய தேவை இருக்கும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறாரு. இங்கே அந்த மேடை என்ன மேடை? அஜித்குமாரும் அவரை போன்ற கஸ்டோடியல் டெத்தில் இருந்தால் அந்த 25 குடும்பங்களுக்கும் நாங்கள் இருக்கிறோம், கேஸ் எடுத்து நடத்த போகிறோம், இதை ஏன் நீங்கள் பார்க்கல, இதுக்கு ஏன் அப்படி பண்ணீங்க, இவ்வளோதான் அந்த இடத்துல கேள்வி. அந்த கேள்வியை தெளிவாகவும் கரெக்டாகவும் கேட்டார், அழகாக லிமிட்டடாக பேசுகிறாரு. இப்போ வந்து இன்னும் நீங்கள் வந்து கலிங்கத்து பரணி புறநானூறுலாம் பேசுறதுக்கு டிஎம்கே 1967 இது அது பேசலாம், பட் இந்த இடத்துல அதுக்கான இடம் இல்லை. அதனால் அளவாக பேசுறதே அழகாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கைப்பாயவாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் ஏன் அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற ரீதியில் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனால் தொடர்ந்து பாஜகவையும் ஆர்எஸ்ஐயும் எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக கட்சியாக வந்து திமுக தனது பதிவுகள் எல்லாமே வந்து பண்ணிட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஏன் வந்து இன்டர்லிங்க் பண்ணுறாரு? இல்லை, இது வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக வரும்போது இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது தான் அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட இஷ்யூஸில் வரும்போது நீங்கள் வந்து பாஜக எதிர்க்கிறீங்க, பட் உங்களுக்கு ஒரு காமன் எதிரி வரான், இல்லை நீங்கள் காமனாக ஒரு இடத்துல பெனிஃபிட் ஆகுறீங்கன்ற ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாரும் பின்னாடி போயிட்டு ரகசியமாக ஒற்றுமையாக என்ன சொல்லுவாங்க, ரகசிய கூட்டணியில் தான் இருக்கிறீங்கன்ற குற்றச்சாட்டை அவர் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ இந்த இஷ்யூ வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ பாஜக வந்து இதில் அவ்வளோ தெளிவாக திமுகவுக்கு எதிராக தான் செயல்படும் அப்படின்னா இந்த பாஜக எவ்வளோ வேலை பார்த்துருந்துருக்கலாம் இது வரைக்கும் இங்கே இருந்த ஊழலில். ஏங்க இடியில் வந்து முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 1500 கோடி ரூபாய்க்கு ஃபைல் கிடச்சிருக்கு இடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஏன் ப்ரொசீட் ஆகவே இல்லை? இன்னைக்கு இதை எடுத்திருக்காங்க, சரி தமிழகத்தில் தான் காவல்துறை அதை எக்ஸ்போஸ் பண்ணலை, இல்லை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் கைமாறிடுச்சு. போன இந்த 15 நாளில் இன்னாருக்கு தான் இந்த அம்மா ஃபோன் பண்ணியிருக்கு, அந்த ஃபோன் இங்கே தான் போயிருக்கு, இதையாச்சும் வெளியில் சொல்லலாமா? நீதான் யாருக்கு ஃபோன் செய்தார்? ஏன்னா நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து யாரோ ஒரு சார் இருக்காரோ கடைசி வரைக்கும் அந்த சாரை கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த குற்றம் பண்ண வந்து உள்ளே போயிட்டான், வெர்டிக்டே வந்துருச்சு. இன்னைக்கு நிகிதா யாருக்கு ஃபோன் பண்ணாருன்னே தெரியாம அங்க ஒரு பேச்சே மறைஞ்சு போச்சு. இப்போ திரும்ப எங்க வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிகிதா அவங்க பண்ண ஸ்கேமு, இதுக்கான ஆதரவு, இவங்களுக்கான நீதி நியாயம் வந்துருச்சு. இந்த நியூஸ் செக்மெண்ட்ல இருந்து அந்த பேருங்க காணும் பாருங்களேன், அந்த டெல்லி செக்ரட்டேரியட் ஒரு ஐஏஎஸும் தமிழ்நாடு செக்ரட்டேரியட்ல ஒரு ஐஏஎஸும் அப்படி ஒன்று இருந்துச்சான்னு கேட்பாங்க போல 2 வாரம் கழிச்சு. அப்படி ஒன்று எங்களுக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லைன்ற நிலைமை கொண்டு போறோம். இதையே நீங்க எக்ஸ்போஸ் பண்ணல. அப்படிதான் திமுகவோட ஆட்சியில் இது தப்புனா பாஜகவுக்கு ஆதரவா இல்லை உண்மையாவே சுத்தமா இருக்கக்கூடிய சிபிஐனா அதை சொல்லணும்ல, சொல்லலையே. அப்போ இது வந்து என்னன்னைக்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு பிரச்சனையோ இல்லை நம்ம எல்லாருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்டோ அன்னைக்கெல்லாம் ஒன்று சேர்ந்துப்போம். ஓட்டா மட்டும் பிரித்து வைக்கணும். அப்போ பாஜகவுக்கு ஆதரவு இல்லாத ஓட்டெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு ஆதரவாக இருக்க ஓட்டெல்லாம் நீ வாங்கிக்கோ, நம்ம இப்படி பிரிஞ்சு நின்னே சம்பாதிச்சிக்கலாம் ஓட்டுகளை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணநிலைப்பாடு இருக்கிறதாவும் தான் பார்க்க முடியுது. களத்தில் ஒருத்தனுக்கு நிஜமாக பிரச்சனை, இதை விட என்னங்க ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட முடியும்? அஜித்குமாருக்கு நடந்த கொடுமையோட இதுக்கே யாரும் துணிஞ்சு வர மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, அப்படியே மேம்போக்கா பூசி மொழிகிட்டு போவீங்க. அப்போ இதை கேட்டு தானேங்க ஆகணும். இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்றது எல்லாருக்கும் டவுட் வரதானே செய்யுது. அதை அவர் ஸ்டேஜில் சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரும் மனசில் நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி கேள்வி கேட்டாலும் உங்கள்கிட்ட இருந்து பதில் வராது, எந்த கேள்வி கேட்டாலும் உங்கள்கிட்ட இருந்து என்ன பேசுவீங்க அப்படின்னா, சாரிம்மா நடக்கக்கூடாது நடந்துருச்சு இப்படி தான் வந்து பேசுவீங்க. வெற்றி விளம்பர திராவிட மாடல் அரசு தற்போது வந்து சாரிமா மாடல் அரசாக மாறி இருக்கு அப்படிங்கலாம் விமர்சனம் பண்ணுறாரு. ஏன் முதல்வரே ஒரு சாரி சொல்றாரு, வருத்தம் தெரிவிக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் துறையில் நடந்த தவறை வந்து அவர் நியாயப்படுத்த விரும்பல அப்படிங்கிறதானே அர்த்தமா இருக்கு. கரெக்ட். இதையே விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணணும். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், முதல்வர் சாரி சொன்னது ஓகே, நான் அவருக்கு வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். பட் சாரி யார் சொல்லலாங்க? அந்த செய்ய முடியாத ஒரு இயலாமையில் இருக்கவங்க சாரி சொல்லலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், நல்லது காப்பாற்றணும்னு நினச்சா டாக்டர் பண்ணுவார், எல்லாம் மீறி போயிடுச்சு, நோய் முத்தி போச்சு, பேஷண்ட் இறந்துட்டாருன்னா டாக்டர் என்ன சொல்லுவார், நான் ட்ரை பண்ணேன் சாரிம்மா சொல்லலாம். நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. தவிரவும் இது முதல் வாட்டி இல்லை, அதோட முக்கியம் இதுக்கப்புறமும் இது நடக்கக்கூடாதுன்றதுக்கு எதுவும் இந்த முன்னெடுப்பு எடுக்கிற மாதிரி தெரியல. வெறும் சாரி சொல்கிறது எதுக்கு முதல்வர் வேலை? அதை தாண்டி இதுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு செய்யணும். ஒரு பக்கம் அஜித்குமார் இறந்துட்டார், அது ஒரு கொடூரமான மரணம். இருந்தாலும் அந்த தாயாருக்கும் அஜித்குமாரோட தம்பிக்கும் அங்கே ஒரு த்ரெட் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு இழப்பீடு கொடுத்தீங்க, அந்த வீட்டோட பட்டா வந்து ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கான். அந்த வேலை இவங்க இருக்கக்கூடிய ஊர்லேருந்து 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆவின் பூத்தில் வேலை.
நீங்கள் எவ்வளோ மலிவாக ட்ரீட் பண்ணுறீங்க தெரியுதா பொதுமக்களை, ஒரு உயிரை. இப்போ அந்த வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் பதிலும் கிடையாது, அதுக்கு முன்னெடுக்க எதுவும் கிடையாது. சரி, ஓகே. அந்த சாட்சியை வீடியோ எடுத்தார்ல, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கோர்ட்லேருந்து அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நியாயத்துக்கு நம்ம முதல்வர், அனைவருக்கும் ஓட்டு போட்டவனுக்கும் போடாதவனுக்கும் நான் முதல்வர், என்னங்க பண்ணணும்? போனோம் இல்லைங்க, அந்த வீட்டுக்கு போனோம்ல, அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு சொல்லணும்ல ஒரு மெசேஜ். ஒரு வாட்டி இந்த குடும்பம் என் கண்ணில் தெரியலை, நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, இன்னொரு வாட்டி நீங்கள் தொட்டு பாருங்க. எவனாவது அந்த எண்ணத்தில் வந்தீங்கன்னா அன்னைக்கு பார்ப்பீங்க சர்வாதிகாரி யாருன்னு. சொல்லணும்ல, போவே இல்லை. ஒரே ஒரு ஃபோனில் சாரி சொல்லிட்டாரு. எதிர்கட்சி தலைவர் ஒரே வீடியோ காலில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க 2 பேரும் ஓட்டுக்காகவும் ஓரணியில் தமிழகம் வீட்டு வீடாக போயிட்டு மெம்பர்ஸை சேர்க்கறது ஆகட்டும், மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணுறவங்க வீடியோ காலில் பேசுறதாகட்டும், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. வைரமுத்தான எழுதுகிற உரைக்கு போயிட்டு திறந்து வைக்கிறாரு, கல்யாணங்களுக்கு போறாரு, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போறாரு. இதுக்கு போகணும் இல்லைங்க. அப்பான்னு தானேங்க சொன்னீங்க, அந்த குடும்பம் அப்பா இல்லாத குடும்பம் தானேங்க. அப்பானா அந்த புள்ள செத்ததுக்கு யார் கேட்கணும்? ஒரு அப்பா இருந்தா விட்டுருப்பாரா? நீங்க முதல்வர் தான் அப்பானா விடலாமா? அந்த சாட்சி, அந்த போட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், அந்த பையனெல்லாம் அடிச்சவனுங்க, அந்த அடி வாங்கின 5 பேருக்கு போய் ஒரு ஆறுதல் சொன்னோமா? யார் அப்பா? எது அப்பா? அப்ப அதை கேட்க தான் செய்யணும். நீங்க இதை செய்யல அப்படின்னும் போது கேட்க தானேங்க வேணும். சாரி சொன்னா முடிஞ்சிருச்சா? இது இயலாமை. அப்ப உங்களை மீறின ஒரு அதிகாரம், ஒரு ஆட்சி இங்க நடக்குதா? நீ என்னால ஒன்றும் பண்ண முடியலம்மா, சாரிம்மா, அவனுங்க அடிக்கிறானுங்கம்மா, அப்படியா இருக்கு? அதுதான் கேள்வி. உங்களால முடியும், உங்களால முடியணும், முடியலன்னா எதுக்கு நீங்க தான் கேட்கிறாரு. விஜய் அவர்கள் இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இது திமுக அரசினுடைய ஆணி வேற அசைச்சு பார்க்கும். இல்லைங்க, திமுக அரசோட ஆணி வேற அசைக்கிறதுக்கு போராட்டம்லாம் வேண்டாம். மக்கள் மனநிலையே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நீங்க 1, 2 இல்லைங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, ஏதோ பாய் பாய் முதல்வர்ன்ற மாதிரி பேர்ல. அந்த சாங் கேட்டிங்கனால அதில் இருக்க எல்லா பட்டியலும் இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. என் கேள்வி என்னன்னா, இங்கே 1, 2 இல்லை, ஒருத்தரும் அவங்கவுங்க துறையில் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியாலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த 15, 20 ஆண்டு ஆட்சியிலையோ உங்களுக்கு எதுவும் பாதிப்பே இல்லையா? ரொம்ப நல்லாவே இருக்கீங்களா? உங்களுக்கு பண கஷ்டம் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கீங்களா? இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒன்று பாதிக்குது இல்லை. எக்ஸாம் படிக்கிறவன் அப்படிதான் இருக்கான், வண்டி வச்சிருக்கான் அப்படிதான் இருக்கான், தொழில் பண்றவன் அப்படிதான் இருக்கான், ஒரு வீடு வாங்குறவன் அப்படிதான் இருக்கான், வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறவனும் அப்படிதான் இருக்கான், பால் வாங்குறவனும் அப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கான். எல்லாருமே நீங்க வந்து எக்கனாமி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எக்கானமி எடுத்தாலும் இங்க ப்ராப்ளம், இன்கம் எக்கானமி எடுத்தாலும் ப்ராப்ளம், ப்ராடக்ட் எக்கானமி எடுத்தாலும் ப்ராப்ளம், எதை எடுத்தாலும் ஒரு சினிமா துறை எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம். அது ஒரு கையில இருக்கு. ஒரு கனிமவள கொள்ளை போகக்கூடாதுன்னு எடுத்தா ப்ராப்ளம், அதை எடுத்து விற்கிற நியாயமா அரசுக்கு கட்டுப்பட்டு விற்கிற ப்ராப்ளம். எல்லாமே இங்க ப்ராப்ளமா இருக்கு. தப்பு பண்றவங்களை தவிர லஞ்ச லாவண்யம் வாங்குறவனுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி அப்பாவிங்களை அடிச்சு கொள்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது பர்சனலா பாதிக்கப்படுற ஒத்தத்துன்னு இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அந்த ஆட்சிக்கு இது அந்த ஆட்சியோட ஆணி வேற அசைச்சு பார்க்காதுன்னு நினைக்கிறீங்க? அதை அசைச்சு பார்க்கும். கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிறப்பான அரசியல் ஒருத்தர் முன்னெடுத்தா அந்த கட்சியோட ஆணி வேற அசைக்கப்படுமான்றதுதான் என் கேள்வி. அந்த கட்சி 2011 அத்தனை ஆண்டு ஆளும் கட்சியாவோ எதிர்கட்சியாவோ, எம்ஜிஆர் இருந்த போது கூட எதிர்கட்சியாவே இருந்த, எம்ஜிஆர் இருக்கும்போது 13 ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்லும்போது எதிர்கட்சியாவே சஸ்டெயின் பண்ண கலைஞரே இருந்தும் எதிர்கட்சியா கூட வர முடியாத ஒரு நாள் நடந்தது இல்லையா? அந்த மாதிரி வரும் நாட்கள்ல தமிழகத்துல திமுக தமிழகம் உருவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு முழிச்சுக்கலன்னா ஒரு பக்கம் தாவேக்கா இருக்குன்னு நம்ம அசியம் பண்ணிப்போம், இன்னொரு பக்கம் யார் வருவான்னு யோசிங்க. நீங்க எடுத்திருக்க சித்தாந்தத்துக்கு அந்த இன்னொரு இடத்த விட்டு கொடுக்கலாமான்னு யோசிங்க, மாறுங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து திமுக வேணாம்ப்பா தொடச்சிருங்க நான் சொல்லலை, அதை சரி பண்ணுங்க. இங்க நிறைய நல்லது நடந்திருக்கு, இன்னைக்கு எங்க போச்சு அந்த நல்லது? எல்லாருக்கும் நடக்க வேண்டிய நல்லது மொத்தமா சேர்ந்து கான்சென்ட்ரேட்டா ஒரு குடும்பத்துக்கே நடந்துகிட்டு இருக்கே. அப்ப அதெல்லாம் சரி பண்ணாட்டி ஆட்சி மட்டும் இல்ல, கட்சியோட ஆணிவேரும் அசைத்து பார்க்கப்படும், தூக்கி வீசப்படும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜனநாயகம், மக்களாட்சி, மக்களை ஏமாத்தி எல்லாம் வாங்கலாம் ஒரு அளவுக்கு. அவன் சுதாரிச்சுட்டான்னா இந்த ஸ்வீப்பு, ஓட்டு, பர்சன்டேஜ், இத்தனை கோடி தொண்டர்கள், இத்தனை ஆண்டு கால கட்சி எதுவும் செல்லாது, ஒரு நாள்ல தூக்கிடுவான். அதனால முழிச்சுக்கோ, காஃபி குடிச்சுக்கோன்னு தான் சொல்லுவேன். திருவாரூர் அருகே பள்ளி குடிநீர் தொட்டிகள் வந்து மலம் கலந்த விவகாரம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே வேங்கவேல் இன்னும் சில இடங்கள்ல இது மாதிரியான சம்பவங்கள் வந்து இந்த இப்படி ஒரு நாகரிக சமூகத்தில் இது மாதிரியான மிகவும் மோசமான ஒரு சிந்தனை கொண்ட மனிதர்களா அப்படிங்கிற இதில் கேள்வி எழுப்ப தோணுச்சு. தற்போது ஒரு பள்ளி குடிநீர் தொட்டியிலே இது மாதிரி கலந்த விவகாரம் பெரிய பேசுபொருளாக மாறி நிற்குது. அந்த பள்ளியே கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஒரு நிலையில் வந்து இருக்கிற சூழ்நிலை வந்து பார்க்குறோம். இது ஒரு மர்ம நபர்கள் தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது போன்ற சமூக அவலங்கள் நிகழாமல் இருக்க என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, முதல்ல வந்து சட்டங்கள் கடுமையாகணும்.
இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து ஆணவ கொலை பண்ணுவீங்க, வந்து ஒரு பக்கம் வந்து பிரிவினைவாதத்தை தூண்டி பேசி வன்முறை தூண்டுவீங்க, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஜாதி அட்ராசிட்டி பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பக்கம் சட்டம் இருக்குது. அந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படுதான்றது முதல் கேள்வி. அது இல்லைன்னும் போது அந்த பயம் வராது. இன்னொரு கேள்வி சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வேங்கை வயலில் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னே வச்சுப்போம். நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டியில் SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் அதை புக் பண்ணலான்னு கூட வச்சுக்கோங்க. அந்த கேஸில் நீங்கள் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சி நாங்கள் இந்த மெத்தடில் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இதனால் இவன் மாட்டினா இவனுக்கு இவ்வளோ கடுங்காவல் தண்டனை 7 வருஷம் தூக்கி உள்ளே போட்டோன்னு ஒன்று பண்ணியிருந்தா, அன்னைக்கு அவன் எக்ஸ்போஸ் ஆயிருந்தா இன்னொரு இடத்துல இதை செய்ய பயம் தைரியம் வருமா எவனா ஒருத்தனுக்கு? அது எவனா வேணா இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, அங்கே பண்ணான், எவனோ ஒருத்தன் பண்ணான், 12 வருஷம் ஆச்சு, கேட்பாரே இல்லை. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட்ல இருக்கக்கூடிய பேர்கள் வந்து யாரும் ஏத்துக்கல. இல்ல இது வந்து வன்மத்தில் போட்டிருக்காங்க, இது உண்மை இல்லைன்னு எல்லார் வாயிலும் வரும்போது அப்ப அடுத்தடுத்துல செய்யறதுக்கு துணிச்சல் வருது பாருங்க. நான் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பாலியல் வன்புணர்வு கேஸா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து பின்னாடி இருக்கிற எல்லாரையும் தூக்கி போட்டு நீங்க வச்சு செஞ்சிருந்தீங்கன்னா அடுத்து IIT நடந்திருக்குமா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணும், IITக்கு எத்தனை வாட்டி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு வாழ்வாதாரம் பாதிக்குது, திரும்ப IITக்கு வந்து நிற்க முடியாத நிலைமை. இதே மாதிரி நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஃபெலிக்ஸ் ஜெயராஜுக்கு ஒன்று நடக்குது, அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து இத்தனை வருஷத்துல 25 கொலைகள் நடந்திருக்கு, இன்னைக்கு அஜித்குமார் நடந்திருக்குன்னு போது எத்தனைக்கு வருவோம் மக்கள்? மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சுக்கிறத தாண்டி அவன் போராட்டத்துக்கும் களத்துக்கும் வந்து நிக்கிறான் பேசுறான் போது அதை டைல்யூட் பண்றதுக்கும் டைவர்ட் பண்றதுக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா திரும்ப இன்னொன்று நடக்கும். இன்னைக்கு நீங்க வேங்கை வயல்ல கரெக்டா ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பள்ளியில இருந்து கேவலம் இந்த அவலம் நடந்திருக்காது. அதெல்லாம் தவற விடும் போதுதான் இந்த ஆட்சி மேலையும் இந்த சட்டத்தின் பால் மக்களுக்கு நம்பிக்கை போகுது. என்னங்க வாழ்க்கை, செய்யறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கானே, எங்களை குட்டிக்கிட்டே இருக்கிறானே, கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது ஜாதி மட்டும் கிடையாது, ஜாதி ஒரு பெரும் ரோல், ஜாதி மட்டும் கிடையாது, பொருளாதாரம், பவர் சென்டர்ல இருக்கிறவங்க, அவங்க ஈகோ, இது எல்லாத்துக்கும் ஒரு 1% காரம் என்ன வேணா பண்ணலாம். 99% காரம் அப்படியே மனிதன்ற நிலைமை கீழே போய் வாழ வேண்டிய தேவை ஏற்படுது இல்ல. அப்ப சட்டத்தின் ஆட்சி இல்லை, இது கொடுங்கோல். அதுதான் கேட்கிறேன். இப்ப நீங்க வேங்க வேலை சரியா பண்ணியிருந்தா இங்க பள்ளியில் நடந்திருக்காது. நீங்க ஜெயராஜ் ஃபெலிக்ஸ்க்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கா போட்டிருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் அஜித்குமார் இறந்திருக்க மாட்டார். அதுதான் இங்க நடக்குது. நீங்க சட்டங்களோ இல்லாத இம்ப்ளிமெண்டேஷனோ சரியில்லாத போது அடுத்தடுத்து நடக்கும். இதுக்கு மேலேயாவது இதுக்கு தடை பண்ணுவீங்களா? இதுக்கு மேலேயாவது இதை எங்கேயாவது சரி பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் இது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கா? அப்படி ஒருத்தன் தவறி செஞ்சானா அவன் கண்டிப்பா அதை ரிக்ரெட் பண்ணுவான். அவன் வம்சமே ரிக்ரெட் பண்ணணும்னு பண்ண முடியுமா? அதை பண்ணீங்கன்னா இங்க நடக்காதுங்க. நீங்க டெமோக்ரஸி பேசுறோம், வளர்ந்த சமூகமா பேசுறோம், அடிப்படையான அறிவிற்கத்தக்க ஒரு குற்றங்களே இங்க நம்மளால சரி செய்ய முடியாத போது என்னங்க வளர்ச்சி? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது கரண்ட் சார். தேங்க்ஸ் ஃபார்